அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீராடும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன, மறந்தும் இவற்றை மறந்து விடாதீர்கள். அந்த வகையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது, குறிப்பாக நீராடும் போது உடுத்திய ஆடையில் உடலை துடைக்க கூடாது. அதேபோல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல வரும் பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பர். குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் ஒரு முறை நீராட வேண்டும். கிரகணம் முடிந்த போது கிரகணம் விளங்கிய பின்னரும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றலிலும் குளிக்க போது 3 முறை முங்கி நீராட நல்லது. முங்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலிலும் மனதிலும் உங்களுக்கு தூய்மையும் அன்பு நிறைந்திருக்கும். நீராடுவது மட்டுமில்லாமல் நீராடிய பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. அதாவது கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து கடவுளை அகற்றுபவர் கடவுள்தான். தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளை நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும்போது மனதில் எப்பொழுதும் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். ஈகை புரிவார். உண்மை தெரிவிப்பார். ஊக்கம் கொடுப்பார். எளிமையை அருள்வார். ஏக்கம் தவிர்ப்பார். ஐயம் தீர்ப்பார். ஒளிமயமான வாழ்வு தருவார். அதேபோல் ஓங்காரத்தில் நிற்பார். ஔடதம் நல்குவார். இதனால் அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் என்பதல்ல, இதனால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. எண்ணற்ற முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு.